கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள சூரன்குட்டை கிராமத்தில் கர்ணன் மோட்சம் என்ற இதிகாச நாடகம் நடைபெற்றது. அதிமுக கிளைக்கழக செயலாளர் மணி மறைவினை ஒட்டி அவரின் திருவுருவப்படம் திறப்பு நிகழ்ச்சி சூரன்குட்டை ஊர்கவுண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் PC சேகர் மணியின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ ஓம் சக்தி நாடக குழுவினர்களின் கர்ணன் மோட்சம் குறித்த இதிகாச நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தின் போது தெருக்கூத்து கலைஞர்கள் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் வாழ்வியல் முறை குறித்தும், பின்னர் சூழ்ச்சியால் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பறித்ததோடு அவர்களை நாட்டை விட்டு விரட்டிய நிகழ்வுகள் குறித்து தத்துரூபமாக கலைஞர்கள் நடித்து காட்டினார்கள். இதனைத் தொடர்ந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு இடையே நடந்த மகாபாரத போர் குறித்த நிகழ்வும் சிறப்பாக தங்களது நடிப்பில் வெளிப்படுத்தினார்கள். பின்னர் மகாபாரத போரில் இறுதியில் கொடைவள்ளலான கர்ணனை அர்ச்சுனன் வதம் செய்வது போன்ற நிகழ்வும் நடைபெற்றது. இந்த இறுதி போரில் கர்ணனின் உயிரை முழுவதுமாக எடுத்து கர்ணனை மோட்சமடைய செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது கிருஷ்ணன் வயதான வேடமணிந்து கொடைவள்ளல் கர்ணனிடம் யாகம் புற்றதை அடுத்து கர்ணனின் உயிர் முழுவதும் பிரித்து மோட்சமடைந்த நிலையில் கர்ணன் மோட்சம் என்ற இதிகாசம் என்ற நாடகம் நிறைவு பெற்றது. இதனை சூரான்குட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்த்த மக்கள் கட்டிக்கழித்தனர். சண்டைக்கு பயந்து ஓடி போனவனே இந்த இடை அது வில்லாத சொத்த புள்ளடாது உன்னை கொல்லாம வெட்டேன் என்ன மனதிலே நீ அவன் கர்ணன் ஆனால் அண்ணன் கர்ணன் விட்டாலும் தன் தசையாடு அருமை அண்ணாவளி இந்த திருவிழாவளை கலந்து கொண்டு சேர்ந்து அம்மையாருக்கு எக்குரியும் இல்லாமல் அடைய வேண்டும் என்று சொல்லி பவானி சவிதா எஸ்வின் அனைவரும் சேர்ந்து அன்போடு